இந்த இரகசியம் பெரியது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரையுள்ள வசனங்கள். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். இந்த இரகசியம் பெரியது என்று 32ஆம் வசனம் சொல்லுகிறது. எந்த இரகசியம் பெரியது? நாம் தியானித்து கொண்டிருக்கிற எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரையுள்ள வசனங்கள் புருஷன் மனைவி என்ற உறவை கிறிஸ்து சபை என்ற உறவிற்கு திருஷ்டாந்தமாக வெளிப்படுத்துகின்றன. நாம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்கள் என்றும் 30ஆம் வசனம் சொல்லுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவேதான் நாம் கிறிஸ்துவினுடைய அடிமைகள் என்று 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. இதை நாம் சரியாக உணர்ந்திருக்க வேண்டும். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று 31ஆம் வசனம் சொல்லுகிற திருஷ்டாந்தமான சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தமது பிதாவை விட்டு இறங்கி பூமியில் மனுஷர்களிடம் சஞ்சரித்து தம்மையே நமக்காக பலியாக்கி மரித்து உயிர்த்தெழுந்து நம்மோடு இன்றும் இசைந்து ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்பதே. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று 32ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அடுத்து வரும் 33ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன் ஜீவனையே கொடுத்தார். ஆதலால் நாம் அவரிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும் என்பதே இந்த வசனம் சொல்லும் சத்தியம். அவயவங்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக ஐக்கியப்பட்டு கிறிஸ்துவனிடத்தில் பயபக்தியாக காணப்பட பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.